வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் எஃப்எம். பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மத்திய அரசு வந்து அ பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து 3 சட்டங்கள வந்து கொண்டு வந்தாங்க. அதுலயுமே வந்து தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில வந்து பெண்கள காப்பாத்துறதுக்கு அந்த 3 சட்டங்கள் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் நெறைய கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து எஸ்பி அலுவலகத்தில வந்து அ அங்கேயே வந்து குறைதீர்க்கும் மு மு அ முகாம் கேம்ப் மாரி கண்டக்ட் பண்றாங்க. அதனால வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து எஸ்பி அலுவலகத்தில போய் அவங்க வந்து குறைகள நிவர்த்தி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து டெஸ்லா இருக்கு. டெஸ்லால அவங்க நெறைய கோரிக்கைகள குடுத்து நிறைவேத்திக்க முடியும். டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா, அ தாலுகா நீதிமன்றங்களும் இருக்கு. டெஸ்லா வந்து டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, மாநில நீதிமன்றத்திலயும் வந்து டெஸ்லா இருக்கு. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அம் இந்திய அளவிலயும் வந்து டெஸ்லா இருக்கு. அங்க எல்லாமே போய் அ அவங்க வந்து பெண்கள் வந்து குறைய டெஸ்லா மூலமா நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மகளிர் காவல் நிலையம் வந்து தமிழக அரசு சார்புல வந்து அதிகப்படுத்துனாங்க. அதேபோல வந்து டெஸ்லாவும் வந்து அ தாலுகா அளவுல வந்து நீதிமன்றங்கள்ல அதிகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் சாதனைகள் தான். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து இன்னும் கூடுதலா என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, சிஐடி இருக்காங்க. ஒவ்வொரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவங்களுக்கு சிஐடி இருக்காங்க. சிஐடி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னும் கூடுதலா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ கூடுதலா வந்து ஊர்காவலர் படை இருக்காங்க. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பி அலுவலகத்துக்கு வந்து சட்டம் ஒழுங்க பராமரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் சாதனைகள் தான். இதெல்லாம் வந்து தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு வந்து சட்டம் ஒழுங்கை வந்து இன்னும் நல்லா நல்லா சிறப்பா கொண்டு போணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சு வீடியோ போடுறோம். இது சட்டம் ஒழுங்கு பார்ட் 2.